வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல் குக் வித் சுஜி. இன்னைக்கு நம்ம சூப்பர் டேஸ்டியான ரிச்சான ராஜ்போக் ஃப்ளேவர்ட் பால்கோவா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. நம்மளோட ஸ்டைல சின்ன சின்ன இன்கிரீடியன்ஸோட சிம்பிளா ரொம்ப டேஸ்டியா டெலிஷியஸா உங்க வீட்லயும் செய்து அசத்த முடியும். உங்களுக்கு திடீர்னு ஒரு ஸ்வீட் கிரேவிங் இருந்தாலும் இது போல டக்குன்னு செய்திடலாங்க. ரொம்ப மெனக்கெடணும்னு அவசியம் கிடையாது. வாங்க இன்னைக்கு ராஜ்போக் ஃப்ளேவர்ட் பால்கோவா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம ஒரு கடாய் வச்சிருக்கோங்க. இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்திக்கிறேன். ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. இப்போ பால் பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாது கலந்துட்டே இருக்கலாம். நல்லா கனமான பாத்திரமா எடுத்துக்கிட்டிங்கன்னா பால்கோவா நல்லா இருக்கும். லைட்டான பாத்திரமா இருந்தால் உங்களுக்கு கீழே அடி பிடிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளேமை மீடியம் சிம்மில் வச்சு காய்ச்சும் போது உங்களுக்கு கீழே அடியும் பிடிக்காது. சேம் டைம் அந்த ஹீட் ஈவனாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பாக்கெட் பால் வாங்குறத விட, நானே பாக்கெட் பால் தான் வாங்கியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன், பேக்கெட்டில் வாங்குறத காட்டிலும் நீங்கள் பால்காரங்க கிட்ட வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் என்னோட ஃபீல். நம்ம பால்காரங்க கிட்ட இது மாதிரி ஸ்வீட் பண்ணுறதுக்குன்னு சொன்னாலே அவங்க தண்ணி எதுவும் கலக்காமல் நல்ல விதமாகவே நமக்கு தருவாங்க. இது அப்படியே பாதியாக வத்தி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம மீடியம் ஸ்லோலேயே வச்சு அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு கடைக்கு போகும்போது குழந்தைங்க பால்கோவா பார்த்துட்டு பால்கோவா வேணும்னு கேட்டாங்க. நான் தான் இருந்துட்டு சரி வாங்க வீட்லயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்க அதை எப்போ பேக் பண்ணியிருப்பாங்க என்ன ஏதுன்னு தெரியாது. இது நம்ம ஒரு 1/2 லிட்டர் பால் இருந்ததுன்னா டக்குன்னு வீட்லயே நம்ம கொஞ்சம் நேரத்திலேயே செஞ்சிடலாம். ரொம்ப மெனக்கெடணும்னு அவசியம் இல்லை. பால்கோவா பொறுத்த வரைக்கும் நம்ம சுத்தபத்தமாக நம்ம வீட்டில் செய்தோங்கிற ஒரு திருப்தியோட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அப்பப்போ இந்த ஓரங்கள் எல்லாம் பாருங்க, இது போல ஏடு ஃபார்ம் ஆயிடும். அதனால ஓரங்கள் எல்லாம் நகுத்தி உள்ளேயே தள்ளி விட்டுருங்க. இப்போ பால் பார்த்தீங்கன்னா பாதிய வத்தி இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம குங்குமப்பூ கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சேர்த்திக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான், இல்லைன்னா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் கலராக இருக்கட்டும்ங்கிறதுக்காக கொஞ்சமாக 2-3 ஸ்ட்ரிங் அளவுக்கு மட்டும் சேர்த்திருக்கேன். இந்த ஓரங்கள் இருக்கிறது எல்லாம் நகுத்தி விட்டுக்கோங்க, இல்லாட்டி ஓரங்களில் கொஞ்சம் அடர்த்தியாக பிடிச்சிக்கும். இந்த ஏடு பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே கெட்டியாயிட்டே வருது பாருங்க. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்திக்கிறேன். உங்களோட இனிப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ சேர்த்திக்கோங்க. அதிகபட்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுங்கிறது கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் சர்க்கரையை சேர்த்தினோன்னா அது ரொம்ப தித்திப்பாக இருக்கும், திகட்டுற மாதிரி இருக்கும். இது நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம மீடியம் ஸ்லோவில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த ஓரங்கள் எல்லாம் நல்லா எடுத்து விட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அப்படியே திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் குல்ஃபியாக கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம டம்ளர்லேயோ இல்லாட்டி ஐஸ் கியூப் ட்ரேலெல்லாம் போட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது குல்ஃபியாக இருக்கும். இதுலேயும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். உங்களுக்கு நம்ம குங்குமப்பூ சேர்த்துருக்கனால நல்ல ஒரு அந்த ராஜ்போக் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஃப்ளேவரில் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த ஓரங்கள் எல்லாம் பாருங்கள் திரும்பவும் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக நகர்த்தி விட்டிங்கன்னா அந்த ஏடு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நகர்த்தி பால்குள்ளேயே விட்டுடலாம். நல்லா சுருண்டு வரட்டும். நான் பேக்கெட் பால்லையும் செய்திருக்கேன், சேம் டைம் நம்ம பால்காரங்க கிட்ட வாங்கி செய்திருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ பால்காரங்க கிட்ட வாங்கி தண்ணி பாலாக இருந்தாலும் சரி, அதோட டேஸ்ட்டும் ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம பாக்கெட் பாலை காட்டிலும் எருமை பாலில் கூட நல்லா இருக்குங்க. அதில் நல்லாவே டென்ஸாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கெட்டியாயிடுச்சு, நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டி அளவுக்கு மட்டும் நான் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்திக்கலாம். இதுதான் சொன்னேன், நம்ம பால்கார்கிட்ட வாங்கினோம்னா அந்த எண்ணெயோட பிசிப்பு தன்மை நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த பேக்கெட் பாலுங்கிறதுனால நம்ம நெய் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இந்த நம்ம பழம் இப்படி
ஸ்பேட்டுலா இழுக்கும் போது அது வந்து நமக்கு கீழே அடியில் இருக்க பாத்திரம் தெரியுது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா ரொம்பவே முருகிடும். அப்புறம் அந்த சாஃப்டாக இருக்காது நமக்கு. மீதி வந்து அந்த பேன் சூட்லேயே நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணியாச்சுங்க. கடைசியாக இனி கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மேலால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். எல்லாம் ஒன்று சேர்ந்து பாருங்கள். ஆறும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடும். சூப்பர் டேஸ்டியான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம ஒரு 1/2 லிட்டர் பால் ஒரு 1/2 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். பாருங்க எந்த அளவுக்கு சூப்பர் குவான்டிட்டியான பால்கோவா நம்ம வீட்டில் ரெடி ஆயிருக்கு. சூப்பர் டேஸ்டியான ராஜ்போக் ஃப்ளேவர் பால்கோவா நம்ம செய்தாச்சு. நம்ம செய்த இந்த பால்கோவா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். Thank you.